கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்றைய தினம் தேவன் நம்மகிட்ட கேட்க ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்காக என் சொந்த மகனையே நான் கொடுத்தேனே, நான் உங்களுக்காக மிச்ச காரியங்களை தரமாட்டேனா, அருள மாட்டேனா அப்படின்னு தேவன் நம்மளை ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னா இந்த கேள்வி யாரை நோக்கி வருகிறது என்றால், விசுவாச குறைச்சலில் உள்ளவர்களை. விசுவாசம் எல்லாத்துக்குமே உண்டு, ஆனால் அதில் பெரிய என்ன ஒரு விசுவாசம் எப்படின்னா, நல்லது செஞ்சால் தேவன் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்ற விசுவாசம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அது கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று, தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமைக்கு வரும்போது உங்களுக்காக சகலமும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு மறைமுகமான ஒரு காரியம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் முழு மனதுடன் அதை விசுவாசிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு சொந்தமான வாழ்க்கையை வாழ மாட்டீங்க, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. உங்கள் பரலோக அப்பாவுக்கு என்ன பிரியமோ, உங்கள் பரலோக பிதாவான இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களாக உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. ஒருவேளை சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு. சுய கட்டுப்பாடு மூலமாக, அந்த மன வலிமை மூலமாக ஒரு சில காரியங்களை விட்டு விடலாம். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்களை விட்டு விடலாம். ஆனால் உங்கள் மனதின் காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுய கட்டுப்பாடால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை சரி பண்ணுவோர் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே, உங்களில் வாசமாக இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஒருவரே தான் அதை சரி பண்ண முடியும். அதனால தான் அது தேவன் அழகாக சொல்கிறாரு பாருங்க. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எங்கே ஒப்பு கொடுத்தார்? சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நம்ம பாவங்களுக்காக, நமது மீறுதலுக்காக, நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்காம நம்ம விலகி ஓடினதுக்காக அவர் தன்னோட சொந்த குமாரனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் சிலுவையில் என்ன செஞ்சார்? அவர் எல்லாம் முடிந்தது, நமக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் முடிந்தது, சிலுவையில் வெற்றி முழக்கம் விட்டார், வெற்றி சத்தம் விட்டார். நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், பிதாவே அப்பாவே நீர் என்ன காரணமாக என்னை அனுப்பினீரோ அது எல்லாமே நான் முடித்து வைத்து விட்டேன்னு சகலத்தையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஆனால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம நடக்கும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எப்படி? பிதாவானவர் என்னுக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அவரினுடனே பேசி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த வழியிலே நம்ம நடக்கும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த வசனம் பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப முதலாவது தேவனையும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிடையாது, கூட கொடுக்கப்படும். அப்ப இவைகள் எல்லாம் என்ன? உலக ரீதியான சம்பத்துகள், உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரைட்பா, இந்தா இதை வச்சுக்க, காலையான நாளைக்கு வா, வாங்கிக்க, நாளைக்கு உனக்கு தரேன் அப்படின்றது நம்ம உலக ரீதியான ரேஷனை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கான பொருள் கொடுப்பாங்க, அது காலையான அடுத்த மாதம் போய் வாங்கிக்கிறீங்க. தேவன் பரிசுத்த தேவன் அப்படி கிடையாது. உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புவது தான் அவருக்கு சித்தமானது, அவருடைய பிரியமானது. அப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு பாருங்க, இதையெல்லாம் உங்களுக்கு நான் அருளாது இருப்பேனோ, நான் உங்களை செய்ய மாட்டேனோ அப்படின்னு தேவன் உங்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ அந்த கேள்வி வைக்கும் போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? முதலாவது தேவனையும் ஒரு ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஃபஸ்ட்டு தேவனை தேடுகிறோம். அப்போ ராஜ்யம்னு என்ன? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது சகல காரியங்களால் நம்ம நிரப்பப்படும். யோபு சோதிக்கப்பட்டார். யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டு அவர் ஒரு வார்த்தையில் கூட அவர் தேவனை குறை சொல்லவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னாரு. அதனால் கடைசி என்ன கிடைச்ச? அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. அப்போ ஒரு பங்கு ஆசீர்வாதமும் 3000 ஒட்டகம் அந்த மாதிரி அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அப்பேற்பட்ட சொத்துக்கள் கணக்கு போட்டால் இன்றைக்குமே உலகத்தில் அவர் தான் நம்பர் 1 பணக்காரராக இருப்பாராம். ஆபிரகாம் தான் நம்பர் 1 பணக்காரராக இருப்பாராம். பில்கேட்ஸு இவங்களாம் எல்லாம் மஸ்கெலாம் சும்மா தான்றாங்க. அப்போ எத்தனையோ 3000-4000 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்த சொத்துக்கள் இன்றைக்குமே உலகத்தில் மிகப்பெரிய சொத்தாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எப்படி கொடுக்க ஆசைப்படுகிறார்? இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு எதையும் தரமாட்டேன்னு சொல்கிறாரா? கிடையாது. கேட்டு பெற்றுக்கொள்வதால் நம்ம காணப்பட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு தான் தேவனுடைய விருப்பம். அதான் இதில் ரொம்ப அழகாக அந்த வசனங்கள் சொல்கிறது. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
தேவன் வந்து சகலமும் நமக்கு முன்பாக வெளியரங்கமாக வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுக்காக தேவனுடைய பிரியமா நம்ம நடக்கிறோமா, தேவ சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்ம அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக உங்கள் சொந்த குமாரனியை நீர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தகப்பனே, சகலத்தையும் எங்களுக்கு தருவேன் என்று நீர் கொடுத்த வாக்குக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, நாங்கள் உம்மண்டை வந்து சேர்ந்து உம்மதாவியால் நிரப்பப்பட்டு அவனை நாங்கள் உமக்கு சித்தமானதை செய்யும் பொழுது சகலமும் எங்களுக்காக அருளப்படும் என்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே நீர் அவர்களுக்காக வைத்திருக்கும் காரியங்களை பெற்றுக்கொண்டு தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ய மாட்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.